பேபி என்னடா பண்ற? நிலாவை இது வரைக்கும் யாரும் பின்னாடி பார்த்தது இல்ல. வாடா புண்டை. தான்யா தான்யா நான் சயின்டிஸ்ட் ஆயிட்டேன். ஏய் விளையாடாது சயின்டிஸ்டா? நிஜமாதான் எனக்கு நியூட்டன் சொல்லிட்டு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னடா பண்ண? அந்த நியூட்டன் வந்து புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு. நான் வந்து விழி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சேன். அதுக்கு தான் அவார்டெலாம். பேபி உங்க அப்பா என்ன சிற்பியாடி? இல்ல ஏன்டா கேக்குற? இல்ல இவ்வளவு அழகான சிலையை செதுக்கி வச்சிருக்கானே. உயிரை சந்திரமுகி கிட்ட இருந்து எப்படி காப்பாத்திக்க போறீங்கன்னு தான் தெரியல. நினைச்சாலே பயமா இருக்கு. தான்யா உடனே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஏண்டா? இன்னைக்கு ஆயுத பூஜை இல்ல? ஏய் அதுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு என்ன? உன் கண்ணு தான் என்ன கொல்ற ஆயுதம். அதுக்கு தான் பூஜை பண்ணணும். நீ என்னடா சொல்றது சில்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. தன்யா என்ன விட்டுரு விட்டுரு விட்டுரு. என்னடா விளையாடுற? நான் கன்னா வச்சிருக்கேன். புல்லட்டு கன்ல இருந்து வரல, உன் கண்ல இருந்து வருது. கையையும் காலையும் கட்டி போட்டு உலக்கி எடுத்து பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவேன். எப்பா ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம், இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியுமா? தன்யா நான் கவிஞர் ஆயிட்டேன். எப்படிடா அப்படி என்ன கவிதை எழுதுன? கவிதையா? உன் பேர் எழுதுன. நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. நினைச்சாலே பயமா இருக்கு. பேபி நான் அடுத்த ஜென்மத்துல உன்னோட கண்ணா பிறக்கலான்னு இருக்கு. கண்ணா? ஏ அப்பதானே எல்லாரும் கியூட்னு சொல்லுவாங்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். தேடி இருக்க? எங்க அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? உங்க அம்மா என்ன தேடணும்? இல்ல வீட்டுல பூஜை பண்ண போறாங்களாம். சிலை இல்லையா? போடா பொறுக்கி. என்ன பண்றதுனே புரியல. ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும், இல்ல நாம சுத்தணும். எங்கடி இருக்க? எங்க அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? உங்க அம்மா என்ன தேடணும்? இல்ல வீட்டுல பூஜை பண்ண போறாங்களாம். சிலை இல்லையா? போடா பொறுக்கி. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. எப்படிடா சடனா பணக்காரன் ஆயிட்டேன்? தக்காளி வித்தே பணக்காரன் ஆயிட்டேன்டி. தக்காளி வித்தா? நீ கடிச்ச தக்காளியை ஏலம் விட்டேன். அது 4 கோடி ரூபா போயிருச்சு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.